சீன நாட்டுல யாங்ஷு என்கிற அரசியல் மேதை சொன்ன கதை. ஒரு ராஜா தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டு கேட்கிறாரு, நான் வேட்டைக்கு போறேன், இன்னைக்கு மழை வருமா வராதான்னு கேட்கிறாரு. இப்ப அமைச்சர் சொல்றாரு, எனக்கு இது தெரியாது, ஆனா என்னுடைய நண்பர்கிட்ட கேட்டு வந்து சொல்றேன்னு சொல்றாங்க. கண்டிப்பான முறையில இன்னைக்கு மழை பெய்யும்னு அவர் சொன்ன மாதிரியே மழை குட்டுன்னு கொட்டுது. எப்படி இதனை கண்டுபிடிச்சான்னு கேட்கிறாங்க. அதுக்கு எனக்கு துணி துவைக்கக்கூடிய நண்பர் இருக்காரு, அவர் தான் அதை சொன்னாருன்னு. இந்த துணி துவைக்கக்கூடிய நண்பரை கூப்பிட்டு கேட்கிறாங்க, உனக்கு எப்படி இது தெரிஞ்சதுன்னு. என்னுடைய கழுதை காதை இப்படி விடைத்து கொண்டு இருந்தால், காதை நீட்டி கொண்டு இருந்தால் அன்றைக்கு மழை பெய்யும்னு அர்த்தம், காதை மடக்கி இருந்தால் மழை பெய்யாதுன்னு அர்த்தம். இது எனக்கு கழுதை கற்றுக் கொடுத்ததுன்னு. இதை கேட்ட ராஜா அமைச்சர்களை பதவியிலிருந்து விலக்கி சில கழுதைகளை பணியமர்த்தினார். அன்றிலிருந்து உண்மையான அறிவான அமைச்சர்கள் பதவியை விரும்புவதே இல்லை, ஆனால் சில கழுதைகள் காதை தூக்கி கொண்டு பதவிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கதையை முடிச்சிருப்பாருங்க. அறிவானவர்கள் பதவியை விரும்புவதில்லை, தனது தகுதியை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக பதவி அவர்களிடம் தானாய் வந்து அடைகிறது.